ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். 3 பொட்டேட்டோ எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். இதை நம்ம ஒரு 80% வெந்தாலே போதும், ரொம்ப வேகக்கூடாது. அப்புறமா பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகா, இவ்வளோத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த டைம் பொட்டேட்டோ நல்லா வெந்தாச்சு, அதை தோலை நீக்கி அதையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகா நறுக்கி வச்சாச்சு, பொட்டேட்டோயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு, சோம்பு போட்டுட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த பல்லாரியும் தட்டி கொஞ்சமாக வதக்கி விட்ருவோம். பல்லாரி கொஞ்சமாக வெந்ததும் அந்த பச்சை மிளகாவையும் தக்காளியும் ஆட் பண்ணி அது கூடயே கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்ருவோம். அப்போ தான் சீக்கிரம் உப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொஞ்சம் வெந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம். தக்காளி பல்லாரியில் நல்லா வெந்ததும் ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசால் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா பச்சை வாசனை தீர்றதுல நல்லா கிளறி விட்டுருவோம். பச்சை வாசனை கொஞ்சம் குறைஞ்சதும் நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா பொட்டேட்டோ, அதை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த மல்லியில் பார்த்திங்களா, அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கிளறி எடுத்திங்கன்னா டேஸ்டான எம்மியான பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. நீங்கள் இதை எந்த சாதத்தில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஓகே, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.